காய்ச்சல் சிறப்பு சொல்லியிருப்பேன். அது குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறது தான். அந்த காய்ச்சல் சிறப்பு வாங்கிட்டு வந்து அது ஒரு சின்ன குஞ்சுகளாக இருந்தால் ஒரு 0.3 ml கொடுக்கலாம். 1 மாத குஞ்சு அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு 0.5 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். நோய் அட்டாக் ஆன உடனே என்ன பண்ணும், 2-3 நாளில் அது தீவனமும் எடுக்காமல் இருந்து செத்து போயிடும். அப்போ ஒரு 10 குஞ்சு தான் இருக்குது அப்படின்னா இதில் ஒன்று கூட சாக விடாமல் நீங்கள் காப்பாற்றிடலாம். 100 குஞ்சு இருந்தால் ஒரு 2-3 குஞ்சு சாகும், மீதி எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கோழி குஞ்சுகளுக்கு அம்மை வருது. கோழிகளுக்கும் அம்மை வந்திருக்கும். அந்த அம்மைக்கு எதை போட்டு அம்மையிலேருந்து இந்த கோழி குஞ்சுகளை ரிலீஸ் பண்ணி எடுக்கலாம், அதுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கலான்றது பற்றி தான், குணப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குணா நாட்டுக்கோழி பண்ணையை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினோன்னா ஆள்னு ஒரு பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி கோழி பற்றிய A to Z வீடியோ வந்து நம்முடைய குணா நாட்டுக்கோழி பண்ணையில் இருக்குது. சில பேர் பார்த்தா குணா நாட்டுக்கோழி பண்ணையை பார்த்தோன்னே இந்த பழைய வீடியோக்களை பார்த்த உடனே ஒரு இடத்துல போயிட்டு இருட்டாக இருக்குது, எப்படி கரெக்டாக அந்த மருத்துவம் தெரிய மாட்டேங்குது, நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க மருத்துவத்துக்கு போகும்போது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது யூடியூப் சேனலில் வந்து சில ரிப்போர்ட்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி விளக்கம் வந்து நேரடியாக கையில் பிடிச்சி வச்சு எல்லாம் சொல்லக்கூடாது, இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி காட்டக்கூடாது, இந்த மாதிரிலாம் காட்டினா அதை தடை பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம குணா நாட்டுக்கோழி பண்ணை கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வீடியோவெல்லாம் அதே மாதிரி மறைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சேனல் வந்து ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால் புதிய வீடியோக்களில் வந்து நான் செயல்முறை விளக்கமாக காட்ட மாட்டேன், பேசுகிறதோடு சரி. அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து அதில் சந்தேகம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அம்மை நோயிலேருந்து கோழி குஞ்சுகளை விடுவிக்கணும் எப்படி அப்படின்ட்டு. வெயில் காலம் ஆரம்பிக்குது. இனிமேல் இந்த வெயில் காலம் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் வர ஆரம்பிச்சிடும் கோழி குஞ்சுகளுக்கு. அது பெரும்பாலும் அது ஒரு மரபணு நோயின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது தாய்க்கோழிக்கு இருந்தாலும் அது முட்டை மூலமாக குஞ்சுகளுக்கு வரும் அப்படின்றது ஆய்வுகளில் சொல்லப்படுது. ஏதாவது ஒரு 10 குஞ்சு இருந்துச்சுன்னா ஒரு 2 குஞ்சுக்கு வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10க்கும் பரவிடும். அவர் 100 குஞ்சு சேர்ந்துருக்குன்னா 2க்கு வந்தால் 100 குஞ்சுக்குமே பரவும். இந்த அம்மையுடைய அது ஒரு தீவிரமாக வந்துருச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக முகம் ஃபுல்லாக புள்ளியாக வரும். அது மாதிரி முகம் மட்டும் இல்லாமல் நாக்கு, தொண்டை, உடம்பு, கால் எல்லாத்துலேயுமே வந்துடும். அது காலில் வந்துச்சுன்னா கால் நடக்க முடியாது, உடம்புல வரும், தொண்டைக்குள்ளே வரும், நாக்கில் வந்துருச்சுன்னா அதுக்கு தீவனம் எடுக்க முடியாது. அப்போ இது இறக்குறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மை வந்தோடனே தீவனம் எடுக்க முடியாது. கோழி குஞ்சுகள் வந்து தீவனம் எடுக்கிறத விட்டுரும். ஏன்னா முழுங்க முடியாது, நாக்கில் தொண்டையெல்லாம் புண்ணு இருக்கும். இப்போ அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து டாபர் ரோஸ் வாட்டர்னு பேர். இந்த டாபர் ரோஸ் வாட்டர் வந்து எதுக்காக இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை உடச்சிட்டிங்கன்னா அது மூடியில் ஓப்பன் ஆகிடும். அதை எடுத்து என்ன பண்ணோம்னா, அந்த கோழி குஞ்சை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த முகத்தில் எங்கெல்லாம் வந்து புள்ளியாக இருக்கும், அதாவது அம்மை வந்து எப்படி வருன்றது வந்து பார்த்திங்கன்னா, அந்த புள்ளியாக இருக்கும், முகமெல்லாம் புள்ளியாக இருக்கும். அதான் அம்மைன்னு சொல்கிறது. அது உடம்புலேயும் இருக்கும், கால்லையும் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிங்க, எங்கெல்லாம் புள்ளியாக இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக இதை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள், ஃபுல்லாக தடவுங்க. எல்லா முகத்துலலாம் இருந்துச்சுன்னா நல்லா தடவுங்க. எல்லாம் உடம்பு கால் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்தையும் தடவிட்டு வாய்க்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு 1/2 ml அளவில் வாய்க்குள்ளேயும் கொடுங்க குடிக்கிறதுக்கு. தொண்டையிலெல்லாம் புண்ணு இருக்கும், அது ஒரு 1/2 ml கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது சரியாகும். அந்த நாளடைவில் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 வேளை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சுகள் ஒன்றுன்னா ரெடி ஆகுறது நீங்கள் பார்ப்பீங்க. சரி, அப்போ அதுக்கு காய்ச்சல் அடிக்கும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காய்ச்சல் சிறப்பு. இப்போ பெரும்பாலும் நான் பழைய வீடியோவில் பெப்ரெக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்ச்சல் சிறப்பு சொல்லியிருப்பேன். அது குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறது தான். அந்த காய்ச்சல் சிறப்பு வாங்கிட்டு வந்து அது ஒரு சின்ன குஞ்சுகளாக இருந்தால் ஒரு 0.3 ml கொடுக்கலாம். 1 மாத குஞ்சு அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு 0.5 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ டாபர் ரோஸ் வாட்டர்னால் என்னென்னு கேட்பீங்கன்னா, சில பேர் வந்து பன்னீர் தான், அதுக்கு இங்கிலீஷில் ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க, பன்னீர் தான் அது வந்து இந்த டாபர் கம்பெனியில் வாங்கிக்கோங்க. இதை போடும்போது ஒரு 3 நாள் 4 நாளில் உங்களுக்கு அதனோட அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்திருக்க அம்மை வந்து தீவிரம் குறைஞ்சி புண்ணு ஆறி வந்து கோழி குஞ்சு ரெடி ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க.
அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழி குஞ்சுகளை எங்கே வச்சிருக்கீங்களோ, அடைச்சி வச்சிருக்கீங்களோ, எங்கே அடையுதோ அந்த இடத்துல ஒரு கிருமி நாசினி ஒன்று இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த பேரை வேணால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு வந்து அந்த கிருமி நாசினியை 1 லிட்டருக்கு 5 ml, 1 லிட்டரில் 5 ml அந்த மருந்தை கலந்து அப்படியே எங்கெல்லாம் அந்த கோழி குஞ்சுகள் இருக்குதோ, கூண்டில் பண்ணையில் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நல்லா அந்த ஸ்ப்ரே வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரேனா இந்த விவசாயத்துக்கெல்லாம் வந்து மருந்து அடிப்பாங்க, அந்த மருந்து அடிக்கிற அந்த இதில் ஸ்ப்ரேயில் வச்சு அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு அடிச்சு விட்டிங்கனாலும் இது கட்டுப்பட்டுரும். RH5+ன்னு பேர் அந்த மருந்துக்கு பேர். RH5+, இந்த கிருமி நாசினிக்கு பேர். கோழி குஞ்சுங்களை தீவனம் தண்ணியை எடுத்து வச்சுட்டு அடிச்சு விடுங்க. அதே மாதிரி இதை தொடர்ந்து போட்டுவாங்க. இது கூட அந்த பெப்ரெக்ஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு வாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி கோழி குஞ்சுகளுக்கோ கோழிக்கோ அது கூட போடுங்க. நல்லா இந்த அம்மை வந்த கோழி குஞ்சுகளுக்கு சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த அம்மை வந்து நாளடைவில் குறையிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக நான் கண்டறிஞ்சது தான் சொல்கிறேன், சும்மா கிடையாது. என்னுடைய கோழி குஞ்சுகளுக்கு அம்மை வந்திருக்கும் போது நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணேன். இதை பண்ணிவிட்டு இந்த மருந்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும்போது இந்த கோழி குஞ்சுகளுக்கு அதுக்கப்புறம் அம்மையே வரலை. அம்மை வந்து இப்போ கிட்டத்தட்ட எங்கள் பண்ணையில் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அம்மை வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மையே வரலை. இப்போ அம்மா நோய்க்கே வேலை இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி மருந்தையும் அடிச்சுட்டு இதையும் கொடுத்துக்கிட்டு வாங்க. அந்த சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய கோழி குஞ்சு வந்து தெளிவாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருவாக இருக்குல்ல, கட்டுக்கட்டாக மூஞ்சிலெல்லாம் பருப்பருவாக இருக்கும். அது எப்படி இதை போடும்போது அப்படியே தான் இருக்கே, இது எப்படி கொட்டுன்னு நீங்கள் கேட்பீங்க. இது வந்து போட்டுக்கிட்டு வர அது உள்ளாரையும் அந்த புண்ணு ஆறிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும். அதுவாக முகத்துலேருந்து கொட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற கோழி குஞ்சுகள் என்ன பண்ணும், கூட இருக்கிற கோழி குஞ்சுகள் அதை கொத்தி எடுக்கும்போது அது அப்படியே ஃபுல்லாக காஞ்சே போயிடும். அது புண்ணு ஆகாது. மறுபடியும் முகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ரெடி ஆகிடும். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் சொல்லுவீங்க 10 குஞ்சு இருக்குது, 50 குஞ்சு இருக்குது, ஆனால் எல்லா குஞ்சுக்கும் வந்துருச்சு, இதில் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 4-5 குஞ்சு செத்து போச்சுருந்தீங்க. 50 குஞ்சு இருந்தால் ஒரு 4 குஞ்சு 5 குஞ்சு சாகும் தான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தீவிரமாயிரும். அதுங்களுக்கு உடல் ரீதியாகவே அதுங்க ரொம்ப அனிமிக்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது ப்ரோட்டீன் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அப்படி இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கு இது நோய் அட்டாக் ஆன உடனே என்ன பண்ணும், 2-3 நாளில் அது தீவனமும் எடுக்காமல் இருந்து செத்து போயிடும். அப்போ ஒரு 10 குஞ்சு தான் இருக்குது அப்படின்னா இதில் 1 கூட சாக விடாமல் நீங்கள் காப்பாற்றிடலாம். 100 குஞ்சு இருந்தால் ஒரு 2-3 குஞ்சு சாகும், மீதி எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். அதே மாதிரி நீங்கள் செஞ்சுருவாங்க. ஆனால் குடிக்கிற தண்ணியில் ஊற்றி வைக்கலாமான்னா ஊற்றி வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இதை வந்து இப்போ எவ்வளோ தண்ணிக்கு இப்போ ஊற்றி வைக்க முடியும்? இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த எம்எல் கணக்கில் நீங்கள் லிட்டர் தண்ணியில் அதிகமாக ஊற்றி வைக்க முடியாது. இது வந்து 30 ரூபா தான் இதோட விலை. 30 ரூபா தான் இதோட விலை. இது மாதிரி டாபர் ரோஸ் வாட்டர்னு நீங்கள் கேட்டு வாங்க. அதே மாதிரி வாங்கி தண்ணியில் வைக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் முகத்தில் போட்டுக்கிட்டு வர காலப்போக்கம் சரியாகும். இது தாய்க்கோழிகள் இருக்கா, தாய்க்கோழிகளுக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கோழிகளுக்கும் இதை போடுங்க. இதை கொடுத்துட்டு வாய் வலியை கொடுத்து மேலேயும் முகத்துலேயும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும். சில பேர் கால் பண்ணுறீங்க தான், இதை போட்டுட்டு நான் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கேன்னு சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நிறைய கமெண்ட்டில் பழைய வீடியோலாம் நிறைய கமெண்ட் இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து சக்ஸஸ் தராமலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த டாபர் ரோஸ் வாட்டரில் வந்து பெரும்பாலும் பலன் தரலை அப்படின்னு சொன்னால், இந்த நவரத்ன ஆயில்னு ஒன்று இருக்குது. அது தலைக்கு போடுவாங்க. இந்த கூல் நவரத்ன ஆயில்னு விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. இது வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டால இந்த நவரத்ன ஆயில் போட்டு தலையில் தேய்ப்பாங்க. நிறைய பேர் நவரத்ன ஆயில் பயன்படுத்துவாங்க. அந்த நவரத்ன ஆயிலையும் நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். அதை கொடுக்க தேவையில்லை. மேலே எங்கேயெல்லாம் பருவாக இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதுவும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணும். இந்த அம்மையை வந்து குறைக்கும். இப்போ கோழி குஞ்சுகள் நீங்கள் சொல்லுவீங்க, அம்மை வந்துருச்சு, ரொம்ப அதிகமாக இருக்குண்ணே, அம்மை வாய்க்கு மூஞ்செல்லாம் அதிகமாக இருக்குது, ஆனால் அது தீவனமே எடுக்காமல் இருக்குது, என்ன பண்ணலாம்? தீவனம் எடுக்காமல் இருந்தால் செத்து போகுதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாய் வழியும் நல்லா குடிக்க ஒரு 1/2 ml உள்ளே நல்லா வாயை பிடிச்சி உள்ளே ஊற்றிட்டு, அது குடிக்காது ஆனால் உள்ளே ஊற்றுங்க, வாய்க்குள்ளே கொடுங்க நல்லா கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், எலக்ட்ரால் பவுடர், அது கூட ஏதாவது ஒரு சத்து மாவு எடுத்துக்கிட்டு எலக்ட்ரால் பவுடரில் இந்த சத்து மாவை லைட்டாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக கொட்டி லைட்டாக தண்ணி விட்டு கலந்துட்டு அதில் எலக்ட்ரால் பவுடர் ஒரு 5 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பாதி பவுடர் அதில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க. அதை லிக்விடாகவே எடுங்க. நல்லா லிக்விடாக அந்த எலக்ட்ரால் பவுடரையும் அது கூட கலந்து
என்ன பண்ணுங்கள், சிரஞ்சில் இழுத்துங்க. இந்த 2 ml சிரஞ்சு இருக்குது, 3 ml சிரஞ்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிரஞ்சில் இழுத்துக்கிட்டு வாய் வழியே உள்ளே கொடுங்க குடிக்கிறது. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை அந்த ஆகாரமாக இதை கொடுங்க. இந்த மருந்தையும் ஒரு நாளைக்கு 2 வேளை போடுங்க. தொடர்ந்து அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. எலக்ட்ரால் பவுடர் கொடுக்குறத நிறுத்தாதீங்க. தீவனம் அது எடுக்கலை அப்படின்னாலும் எலக்ட்ரால் பவுடரை அந்த நீங்கள் கொடுக்குறது, இப்போ சில நேரத்தில் சொல்லுவீங்க சத்து மாவு கொடுத்தேன் ஜீரணமாகலை அப்படியே இறப்பையில் இருக்குது அப்படின்னா லிவர் டானிக் கலந்துக்குங்க. அதில் அந்த சத்து மாவுக்குள்ளேயே ஒரு கொஞ்சமாக லிவர் டானிக், ஒரு 2-3 ml லிவர் டானிக்கையும் கலந்து அப்படியே கொடுக்கும்போது, லிக்விட் ஆதாரமாக நீங்கள் கொடுக்கும்போது அது கூடிய சீக்கிரத்தில் அந்த இறப்பையிலேருந்து அது ஜீரணமாகி கோழி குஞ்சு ரெடியாகும், சாகாது. எலக்ட்ரால் பவுடர் கொடுக்குறத மறந்துடாதீங்க. எந்த நோய் வந்தாலும் எலக்ட்ரால் பவுடரை நீங்கள் விடாமல் கொடுத்துட்டு வரும்போது அந்த கோழி குஞ்சுகள் சாகாது. அதே மாதிரி சத்து மாவையும் கொடுங்க. சத்து மாவு ஏதாவது ஒரு சத்து மாவையும் கொடுத்துட்டு வரும்போது கோழி குஞ்சுகள் சாகாது. குழந்தை பிள்ளைகளுக்கு நிறைய இடத்துல குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, அந்த சத்து மாவும் எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் அம்மை வந்து பெரிய ஒரு பாரதூரமான வியாதி அப்படின்றது கிடையாது. எப்படி கோழி குஞ்சு அம்மை வந்துடுச்சுன்னா கோழி குஞ்சு ஒரு 3-4 நாளைக்கு உயிரோடு இருக்கும். அதனால் அதுக்கடையில் நீங்கள் காப்பாற்றிடலாம் மருத்துவத்தை பண்ணி. அதனால் நீங்கள் அதை பயமில்லாமல் பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தினா 100% வந்து நீங்கள் கோழி குஞ்சு அம்மையிலேருந்து மீட்கலான்னு கேட்டுக்கிட்டு உங்களிடத்துலேருந்து அன்போடு விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.